சென்னை விமான நிலையத்தில் தொடர்ந்து நிகழ்ந்து வரும் விபத்துகள் குறித்தும் பயணிகளுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் விரிவான விசாரணை நடத்தி அறிக்கை அளிக்குமாறு மத்திய விமான போக்குவரத்து துறை உத்தரவிட்டதைத் தொடர்ந்து 80 பக்க விசாரணை அறிக்கையுடன் விமான நிலைய ஆணையரகத்தைச் சேர்ந்த 5 அதிகாரிகள் டெல்லி சென்றுள்ளனர். சென்னை விமான நிலையம் 2100 கோடி ரூபாய் செலவில் விரிவாக்கம் மற்றும் புனரமைப்பு செய்யப்பட்டு கடந்த 2013ஆம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது. இந்த புதிய விமான நிலையம் திறக்கப்பட்டதும் முதல் மேற்கூரை சரிந்து விழுவதும், கண்ணாடிகள் திடீரென உடைந்து விழுவதும், லிப்டுகள் பழுதாவதும் என தொடர்ந்து விபத்துகள் நிகழ்ந்து வருகின்றன. இதனால் பயணிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியானது. தொடர்ந்து விபத்துகள் ஏற்படுவதால் பயணிகள் தரப்பிலிருந்தும் ஏராளமான புகார்கள் அளிக்கப்பட்டு வந்தன. இந்த நிலையில் கடந்த 4ஆம் தேதி 40வது முறையாக விமான நிலைய கண்ணாடிகள் உடைந்து விழுந்தன. இந்த தொடர் விபத்துகள் குறித்தும் விமான பயணிகளுக்கான பாதுகாப்பு குறித்தும் விரிவான விசாரணை நடத்தி அறிக்கை அளிக்குமாறு மத்திய விமான போக்குவரத்து துறை உத்தரவிட்டது. அதன்படி விமான நிலைய ஆணையரகத்தைச் சேர்ந்த 5 அதிகாரிகள் கொண்ட குழு கடந்த சில வாரங்களாக விபத்து நடைபெற்ற பகுதிகளுக்கு நேரில் சென்று ஆய்வு நடத்தியது. இந்த ஆய்வு முடிவடைந்ததை அடுத்து அதிகாரிகள் குழுவினர் 80 பக்க விசாரணை அறிக்கையை மத்திய அரசிடம் தாக்கல் செய்வதற்காக நேற்று டெல்லி சென்றனர்.